இன்றைய முக்கிய செய்திகள். கோடை சிறப்பு தொகையுடன் மகளிர் வங்கி கணக்குகளில் 5000 ரூபாய் வரவு. திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என ஸ்டாலின் அறிவிப்பு. மகளிர் உரிமை தொகை விடுவிப்பு முதலமைச்சரின் ராஜதந்திரம் என தலைவர்கள் வரவேற்பு. வாக்கு வங்கி அரசியலுக்கான நடவடிக்கை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மோடியின் அரசியல் வாழ்க்கையை அழிப்பதாக ட்ரம்ப் சர்ச்சை பேச்சு. உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளியுறவு அமைச்சகம் அறிவிப்பு. வங்கதேசத்தின் பிரதமராகிறார் தாரிக் ரஹ்மான். 35 ஆண்டுகளுக்கு பின் ஆண் தலைமையில் ஆட்சி. வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகையாக 5000 ரூபாய் இன்று வங்கிகளில் வரவு வைக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் ஆட்சி அமைத்தவுடன் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தபடி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வங்கிகளில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இம்மாதம் வழங்க வேண்டிய 1000 ரூபாயுடன் மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான தொகை சேர்த்து 3000ம் கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000ம் என மொத்தம் 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 மகளிருக்கு இன்று காலை வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது. சட்டப்பேரவை தேர்தலை காரணம் காட்டி அடுத்த 2 மாதங்களுக்கு மகளிர் உதவித்தொகையை நிறுத்த சிலர் சதி செய்வது தெரிய வந்ததால் பெண்கள் சிரமப்படாமல் தடுக்க இன்றே அதை வழங்கி தமிழக அரசு முந்திக் கொண்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார். டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டமும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த 3 மாதத்துக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது. இந்த திட்டத்தை 3 மாதம் நிறுத்தி வச்சா நீங்கள் எவ்வளவு சிரமங்களுக்கு ஆளாவீங்கன்னு உங்கள் வீட்டில் ஒருத்தனா இருக்கக்கூடிய எனக்கு நல்லா தெரியும். இந்த கஷ்டத்தையெல்லாம் நினச்சி பார்த்து தான் 5000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையாக வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்க யார் தடைகளை ஏற்படுத்தினாலும் தாம் பின்வாங்க மாட்டேன் என்று கூறிய திரு ஸ்டாலின் வெல்லும் தமிழ் பெண்கள் ஆதரவுடன் மீண்டும் ஆட்சி அமைப்போம் என்று தெரிவித்தார். திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் அனைத்து சகோதரிகளுக்கும் மகளிர் உரிமை தொகை மாதம் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அவர் வாக்குறுதி அளித்தார். நீங்க மனம் குளிரும் சிறப்பான ஒரு அறிவிப்பையும் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சொன்னதை செய்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற வாக்குறுதி இது. வழக்கமான உரிமை தொகையை எதிர்பார்த்து காத்திருந்த பெண்கள் திடீரென 5000 ரூபாய் தங்கள் வங்கிக் கணக்கிற்கு வந்ததால் இன்ப அதிர்ச்சி அடைந்தனர். திருத்தணி, நெல்லை உள்ளிட்ட பகுதிகளில் வங்கிகளில் திரண்டு பணத்தை எடுத்த அவர்கள் இந்த பணம் பிள்ளைகள் கல்வி கட்டணம், மருத்துவ செலவுகளுக்கு உதவியாக இருக்கும் என்று நன்றியுடன் தெரிவித்தனர். இன்னைக்கு காலையில் பக்கையில் 5000 ரூபாய் இருந்தது. ரொம்ப ஹாப்பியாகவும் சர்ப்ரைஸாகவும் இருந்தது. அந்த அமௌண்ட்டை இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் இருக்குது. எல்லா மக்களுக்கும் எந்த டைமாக இருந்தாலும் அதை தடைப்பட்டுறக்கூடாதுன்றத அதை கருத்தில் கொண்டு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இதை இவ்வளோ கரெக்டாக செய்கிறவங்க அடுத்த எலெக்ஷனில் வரப்போ இன்னும் 2000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இன்னும் நல்லாயிருக்கும். காலையில் ஒரு 7:30க்கு மெசேஜ் வந்துச்சு, 5000 இருந்துச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது மகளிர்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும். இன்னைக்கு 5000 ரூபாய் பார்த்தோன்னே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சுங்க. என்னால் பேசக்கூட வார்த்தை வரல, அந்த மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் அவங்க ஆட்சி அமைக்கணும். மக்களுக்கு பிரயோஜனமான உதவி செய்கிறாரு. அதனால எப்பவுமே அவர் ஆட்சி நிலைக்கட்டும்னு நாங்கள் நினைக்கிறோம். பாஜக ஆளும் மகாராஷ்டிர மாநிலத்தில் அண்மையில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு மாநில அரசின் தேர்தல் ஆணையமே தடை விதித்தது பல்வேறு கேள்விகளை எழுப்பிய நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இலவச பொருட்கள் தொடர்பாக பாஜக நிர்வாகி திரு அஸ்வினி உபாத்யாயா தொடர்ந்த வழக்கு மார்ச் மாதம் விசாரணைக்கு வர உள்ளதும் தமிழக அரசின் முன்கூட்டியே பணம் வழங்கும் இந்த அதிரடி நடவடிக்கைக்கு காரணமாக கருதப்படுகிறது. 1,31,00,000 பயனாளிகளுக்கு ஒரே நாளில் பணம் வழங்குவதற்கான நிதி தயாராக வைக்கப்பட்டு வெற்றிகரமாக அவர்கள் வங்கிக் கணக்கில் விடுவிக்கப்பட்ட இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் வியூகம் முதலமைச்சர் திரு ஸ்டாலினின் மிகப்பெரிய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடவடிக்கை என அரசியல் பார்வையாளர்கள் தெரிவித்துள்ளனர். மகளிர் உரிமை தொகையாக 5000 ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதன் மூலம் மக்கள் நல திட்டங்களை தடுக்க முயலும் பாஜகவுக்கும் அதன் அடிமை கட்சிகளுக்கும் முதலமைச்சர் அதிர்ச்சி அளித்திருப்பதாக திமுக கூட்டணி கட்சிகள் விமர்சித்துள்ளன.
சட்டப்பேரவை தேர்தல் காரணமாக மகளிர் உரிமை தொகை வழங்குவது நிற்காமல் இருக்க அடுத்த 2 மாதங்களுக்கான தொகை மற்றும் சிறப்பு தொகை என ரூபாய் 5000 வழங்கப்பட்டது பல பகுதிகளில் பெண்களிடம் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசின் இந்த முடிவை தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை வரவேற்றுள்ளார். இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சி எம்பி திருமதி ஜோதிமணி, மகளிர் உரிமை தொகை வழங்குவதை தடுக்க நீதிமன்றம் மூலம் இடைக்கால தடை பெற பாஜக திட்டமிட்டிருந்தது தடுக்கப்பட்டிருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். இப்போ 5000 ரூபாய் அவங்க கொடுக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக பாஜக அதிமுக கூட்டணி தேர்தல் மாதங்களுக்கு நீங்கள் மார்ச் ஏப்ரலுக்கு அந்த பணம் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்காக நிச்சயமாக கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க. அதை முன்னாடியே யோசித்து அதை முறியடிக்கும் விதமாக இன்னைக்கு அக்கௌண்ட்டில் போட்டுட்டு தான் வெளியிலேயே சொல்கிறாங்க. அக்கௌண்ட்டில் போடாமல் சொல்லியிருந்தா கூட ஏதாவது கோர்ட்டுக்கு போய் இடைக்கால தடை அவங்க வாங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகளிர் உரிமை தொகையாக அடுத்த மாதங்களுக்கும் சேர்த்து 5000 ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். மக்கள் நல திட்டம் ஒன்றை அரசியலுக்காக முடக்க திட்டம் தீட்டி வந்த பாஜகவின் சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு பே சண்முகம் தெரிவித்தார். எவ்வளவு இடையூறுகளையும் முட்டுக்கட்டையும் போட முடியுமோ அவ்வளவு தொந்தரவு செய்யக்கூடிய, தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு அரசாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு நல்ல திட்டங்கள் போய் சேரட்டும் என்கிற முறையிலே தான் யாருமே நினைப்பார்கள். ஆனால் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இதன் மூலமாக எங்கே அவர்களுடைய செல்வாக்கு உயர்ந்துவிடப் போகிறதோ என்கிற அச்சத்திலேயே இத்தகைய திட்டங்களை எல்லாம் முடக்குகிற காரியத்தில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். ஆனால் மகளிர் உரிமை தொகை மொத்தமாக விடுவிக்கப்பட்டது வாக்கு அரசியல் என பாஜக தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், பாமக தலைவர் திரு அன்புமணி, தாவேகா தலைவர் திரு விஜய் ஆகியோர் விமர்சித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி திரு பழனிசாமி, தோல்வி பயம் காரணமாகவே முதலமைச்சர் அவசரமாக மகளிர் உரிமை தொகையை வழங்கியிருப்பதாக குற்றம் சாட்டினார். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய செல்வாக்கு இழந்துவிட்டது. நடவேண்ட சட்டமன்ற தேர்தலிலே தோற்றுவிடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இன்றைய தினம் இந்த அறிவிப்பை இன்றைய முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். ஆனால் மகளிரை வலிமைப்படுத்தும் தொலைநோக்கு பார்வை இந்த சமூக நீதி அரசுக்கு உள்ளதால் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன், முதலமைச்சரின் ராஜதந்திர நடவடிக்கையால் எதிர்க்கட்சிகள் நிலைகுலைந்து போயிருப்பதாக தெரிவித்தார். பெரும் வாக்கு வங்கி அரசியலுக்கான நடவடிக்கை என்று எதிர்க்கட்சி தரப்பினர் விமர்சிக்கிறார்கள். இப்படி ஒரு முடிவை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எடுப்பார், ராஜதந்திரமாக இதை கையாளுவார் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்க வாய்ப்பில்லை. ஆகவே அந்த அதிர்ச்சி அவர்களை இப்படி பிதற்ற வைக்கிறது. தேர்தலை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகை வழங்குவதை நிறுத்த பாஜகவும் அதன் அடிமை கட்சிகளும் ரகசியமாக முயற்சிகளை எடுத்து வந்த நேரத்தில் சமயோசிதமாக அதை முதலமைச்சர் தடுத்திருப்பதாக திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி தெரிவித்தார். தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது, ஆகவே இவைகள் நிறுத்தப்படுகின்றன என்று சொல்வதற்குரிய திட்டங்களை அவர்கள் போட்டுக்கொண்டிருக்கிற போது அதை சிறப்பாக முன்கூட்டியே வருமுன்னரே காப்பதைப் போல தெளிவாக 3 மாதங்கள் அவைகள் நிறுத்திவிட்டு பாருங்கள் கொடுத்தார்கள், இனிமேல் கொடுக்க மாட்டார்கள் என்று அவர்கள் சொல்வதற்கு இடமில்லாத அளவிற்கு அவர்கள் தயாராக வைத்திருந்த அந்த ஆயுதத்தை அவர்கள் விழுங்கி எறிந்து விட்டார். மகளிர் உரிமை தொகையாக 5000 ரூபாய் வழங்கப்பட்டது மகளிருக்கு உதவியாக இருக்கும் என்று மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் திரு ஜவாஹிருல்லா, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் திரு ஈஸ்வரன், மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் திரு தமிமுன் அன்சாரி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு மோடியின் அரசியல் வாழ்க்கையை அளிக்க விரும்பவில்லை என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசிய காணொலி தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் தம் மீது திரு மோடி அன்பு செலுத்துவதாக கூறிய அதேவேளை அவரது அரசியல் வாழ்க்கையை அளிக்க தாம் விரும்பவில்லை என்றும் குறிப்பிட்டார். இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா கூடுதல் வரி விதித்திருந்த சூழலில் வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வராத நிலையிலும் திரு மோடியை பாராட்டி பேசிய போது ட்ரம்ப் விளையாட்டாக இவ்வாறு கூறியிருந்தார். இந்தியாவுடன் இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் பற்றி ட்ரம்ப் அறிவித்த பின்னர் இந்த பழைய பேட்டி தற்போது சமூக வலைதளங்களில் மீண்டும் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த மத்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் ட்ரம்பின் பேட்டியை தாம் பார்க்கவில்லை என்றார்.
இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்காது என்றும் ட்ரம்ப் அறிவித்திருந்த நிலையில் அந்நாட்டுடன் வர்த்தகம் முதல் கலாச்சாரம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு வரையான அனைத்து இருதரப்பு உறவுகளும் தொடர்ந்து வளர்ச்சியடையும் என்று திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். வங்கதேச தேர்தலில் வங்கதேச தேசியவாத கட்சி வரலாறு காணாத வெற்றி பெற்றுள்ள நிலையில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு அந்நாட்டில் ஆண் பிரதமர் ஒருவர் பதவியேற்க உள்ளார். அந்நாட்டில் 2024ஆம் ஆண்டு ஹசீனா அரசுக்கு எதிராக போராட்டம் வெடித்ததை அடுத்து அவர் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறினார். அதைத் தொடர்ந்து இடைக்கால அரசு அமைக்கப்பட்ட நிலையில் 350 இடங்களை கொண்ட அந்நாட்டு நாடாளுமன்றத்துக்கு பெண்களுக்கான 50 இடங்கள் தவிர 299 தொகுதிகளுக்கு நேற்று தேர்தல் நடைபெற்றது. முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் தலைமையிலான வங்கதேச தேசியவாத கட்சி, புரட்சியால் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய ஜென்சி இளைஞர்களின் NCP கட்சி, ஜமாத் இஸ்லாமி கூட்டணி உள்ளிட்டவை இந்த தேர்தலில் போட்டியிட்டன. ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டதால் தேர்தலில் போட்டியிடவில்லை. வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் வங்கதேச தேசியவாத கட்சி வரலாறு காணாத அளவில் 212 இடங்களில் வெற்றி பெற்றது. ஆட்சி அமைக்க 151 இடங்கள் தேவை என்ற நிலையில் அக்கட்சி 3இல் 2 இடங்களை பெற்றுள்ளது. ஜமாத் இஸ்லாமி கூட்டணி 68 தொகுதிகளை கைப்பற்றியது. ஜென்சி இளைஞர்களின் NCP கட்சி 6 இடங்களில் மட்டும் வெற்றி பெற்று படுதோல்வியை சந்தித்துள்ளது. ஒரு தொகுதிக்கு தேர்தல் நிறுத்தப்பட்ட நிலையில் 2இன் முடிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அமோக வெற்றி பெற்றுள்ள 60 வயதான தாரிக் ரஹ்மான் புதிய பிரதமராக பதவியேற்க உள்ளார். ஊழல் புகாரில் 2007இல் கைதான அவர் விடுதலையான பின் 17 ஆண்டுகளாக லண்டனில் வசித்து வந்தார். 2025 டிசம்பரில் தாய்நாடு திரும்பிய அவர் தாய் கலிதா ஜியாவின் மறைவுக்கு பிறகு கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றார். அடுத்த 3 மாதங்களிலே தேர்தலை சந்தித்த அவரது கட்சி ஆட்சியை பிடித்துள்ளது. வங்கதேசத்தின் 35 ஆண்டு கால வரலாற்றில் பெண்களே பிரதமராக இருந்த நிலையில் முதன்முறையாக ஆண் ஒருவர் பிரதமராக பதவியேற்க உள்ளார். நாளை மறுநாள் புதிய அரசு பொறுப்பேற்க உள்ளது. இமாலய வெற்றி பெற்றுள்ள தாரிக் ரஹ்மானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், பிரதமர் திரு மோடி உள்ளிட்ட உலக தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சேலத்தில் தாவேகா தலைவர் திரு விஜய் கலந்து கொண்ட கூட்டத்தில் பலர் மயக்கமடைந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீலநாயக்கன்பட்டி தாளமுத்து நடராஜன் தோட்டத்தில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் எப்படி ஆட்சிக்கு வர முடியும் என தங்கள் கட்சியை விமர்சிப்பதாக கூறினார். 30 ஆண்டுகளாக மக்கள் இயக்கமாக இருந்து இன்று அரசியல் இயக்கமாக வளர்ந்துள்ள தங்களுக்கு அனுபவம் இல்லையா என்று திரு விஜய் கேள்வி எழுப்பினார். நமக்கு அனுபவம் இல்லையா? உங்களுடைய அனுபவம் என்னன்னு சொல்லட்டுமா? கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் அவர்களை மறந்தது, கட்சியை வளர்த்த ஜெயலலிதா மேடம் அவங்களை மறந்தது. இவங்க எல்லாரும் சொன்ன விஷயங்கள், பேசின விஷயங்கள், எதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்தது. இவங்களுக்கு நமக்கு அனுபவம் இல்லையா? திரு விஜயின் பேச்சை கேட்க காலை 10 மணியிலிருந்தே தொண்டர்கள் காத்திருந்தனர். அவர் 1 மணிக்கு வருவதற்கு முன்பே 3 மணி நேரத்துக்கு மேலாக மக்கள் வெயிலில் காத்திருந்தனர். தொண்டர்கள் அமர்வதற்கு நாற்காலிகள் போடப்படாததுடன் குடிநீர் வசதி போதிய அளவில் செய்யப்படவில்லை. திரு விஜய் பேசிக் கொண்டிருந்த போதே அதிக வெயில் காரணமாக பலர் மயங்கி விழுந்தனர். அவர்கள் உடனடியாக மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அதில் சேலத்தைச் சேர்ந்த சூரஜ் என்ற வெள்ளிப்பட்டறை தொழிலாளி உயிரிழந்தார். அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களை பேட்டி எடுக்க சென்ற செய்தியாளரை தாவேகா நிர்வாகி தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து தாவேகா நிர்வாகியை முற்றுகையிட்டு செய்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இரு தரப்பையும் சமாதானப்படுத்தினர். உயிரிழந்த சூரஜின் மனைவிக்கு இன்று காலை 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கிடைத்த நிலையில் பேரிடியாக அவரது மரணம் குடும்பத்தை நிலைகுலைய செய்துள்ளது. 5000 இன்னைக்கு பணம் அமுச்சு விட்டுருக்காங்கண்ணா. அதனால நான் ரோட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அவர் அந்த வண்டியில், அவர் வண்டி தானே இது, அந்த வண்டியில் உட்காந்துட்டு என்கிட்ட கேட்குறாரு, அக்கா 5000 பணம் வந்துருச்சுக்கா அப்படின்னாரு. அவர் நல்லா பேசுவார், நல்ல மனுஷனா. எங்களால் அவங்களுக்கு சொன்னதுலேருந்து எங்களால் வீட்டுக்குள்ளே போக முடியலண்ணா. இனி வருவது செய்தி துளிகள். காரைக்குடி அருகே அரியக்குடி அரசு பள்ளி மாணவர்கள் 6 மாதங்களாக முயன்று உருவாக்கிய செயற்கைக்கோள் ஹீலியம் நிரப்பிய பலூன் மூலம் இன்று விண்ணில் ஏவப்பட்டது. இதை கண்ட மாணவர்கள் கைத்தட்டி ஆரவாரித்தனர். பதினைந்து முதல் 20 கிலோமீட்டர் உயரத்தில் 3 மணி நேரம் வளிமண்டலத்தை ஆய்வு செய்யும் செயற்கைக்கோளின் ஆராய்ச்சி முடிவுகள் பின்னர் வெளியிடப்பட உள்ளன.
நெல்லை பாளையங்கோட்டை வடக்கு ஹைகிரவுண்ட் சாலைக்கு தமிழறிஞர் தோ பரமசிவன் பெயர் சூட்டப்பட்டது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நெல்லை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் வடக்கு ஹைகிரவுண்ட் சாலைக்கு தமிழறிஞர் தோ பரமசிவன் பெயர் சூட்டப்படும் என அறிவிக்கப்பட்டு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி இன்று பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் அருகே உள்ள அந்த சாலைக்கு தமிழறிஞர் தோ பரமசிவன் பெயர் சூட்டப்பட்டு புதிய பெயர் பலகையை மேயர் திரு ராமகிருஷ்ணன் திறந்து வைத்தார். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1048 புள்ளிகள் சரிந்து 82,627 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 336 புள்ளிகள் குறைந்து 25,471 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,600 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,15,200 ரூபாயாகவும் ஒரு கிராம் 14,400 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 280 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மகளிர் உரிமை தொகையாக 5,000 ரூபாய் இன்று வங்கிகளில் வரவு வைக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் ஆட்சி அமைத்தவுடன் மாதம் 2,000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மகளிர் உரிமை தொகையாக 5,000 ரூபாய் வழங்கியதன் மூலம் மக்கள் நல திட்டங்களை தடுக்க முயலும் பாஜகவுக்கும் அதன் அடிமை கட்சிகளுக்கும் முதலமைச்சர் அதிர்ச்சி அளித்திருப்பதாக திமுக கூட்டணி விமர்சித்துள்ளது. பிரதமர் மோடியின் அரசியல் வாழ்க்கையை அழிக்க விரும்பவில்லை என்று ட்ரம்ப் பேசிய காணொலி தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.